மக்களே வணக்கம். ஐ எம் அட்வொகேட் ஜெயசித்ரா முருகேசன். வெல்கம் டு அவர் சேனல். பொதுவாக ஒரு டிவோர்ஸ் வருவதற்கு என்ன காரணம் என்று உங்களுக்கு தெரியுமா? எல்லா டிவோர்ஸுக்கும் பெரிய சண்டை மட்டும் காரணமாக இருக்காது. சில மேரேஜ் ரிலேஷன்ஷிப்களில் தினமும் அவமானப்படுத்துவது, மனதை காயப்படுத்தும் வகையில் பேசுவது, அடிக்கடி சந்தேகப்படுவது, மதிப்பு கொடுக்காம நடந்து கொள்வது, பேசாம ஒதுக்கி வைப்பது, வேற ஒருவருடன் தொடர்பு வைத்திருப்பது, காரணமே இல்லாமல் கணவன் அல்லது மனைவியை விட்டு பிரிந்து செல்வது போன்ற காரணங்களால் தான் ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வர ஆரம்பிக்கும். வெளியில் இருந்து பார்க்கும்போது ஹாப்பி ஃபேமிலி மாதிரி தான் தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. நான் இனிமேல் உன்னுடன் வாழ முடியாது இந்த ஒரு வார்த்தை கோபத்தில் சொல்லலாம். ஆனால் அது சிலருக்கு பல வருட வேதனையின் முடிவாக இருக்கும். இந்த மாதிரியான காரணங்களால் தான் நிறைய பேர் டிவோர்ஸ் கேட்கிற நிலைக்கு வராங்க. அதுவும் ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃப் யாராவது ஒருத்தர் மட்டும் கோர்ட்ல டிவோர்ஸ் கேட்டு கேஸ் ஃபைல் பண்ணினா அதுக்கு கண்டஸ்டட் டிவோர்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கு நிறைய பேரு 2 பேரும் ஒத்துக்கணும், அப்பதான் டிவோர்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா சட்டப்படி அது கட்டாயம் இல்லை. ஆனா கோர்ட்டு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க பார்த்து டிவோர்ஸ் கொடுக்காது. உண்மையாகவே இந்த மேரேஜ் லைஃப்ல நிறைய பிரச்சனை இருக்கான்னு ஜட்ஜு தீவிரமா விசாரிப்பாங்க. அது மெசேஜ், சாட், ஆடியோ, டாக்குமெண்ட், விட்னஸ் மாதிரி எவிடன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா கோர்ட்டுக்கு ஃபீலிங்ஸ் மட்டும் போதாது, உண்மையை நிரூபிக்க ஆதாரமும் முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் ஜெயசித்ரா முருகேசன்.